Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கீரை சமையல் தாங்க. கீரையில் எவ்வளவு சத்து இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, நிறைய பேருக்கே தெரியும். இருந்தாலும் சின்ன பிள்ளைங்களாம் கீரை சாப்பிட்றதுக்கு அடம்பிடிப்பாங்க. ஏன்னா சில கீரையோட டேஸ்ட்டு தான். இருந்தாலும் அதை எப்படி சுவையாக சமைச்சு தருது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியான ஒரு கீரை கூட்டு ரெசிபி எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த கூட்டு செய்ய முதல்ல ஒரு ப்ரெஷர் பேனில் 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுங்க. நம்ம ப்ரெஷர் பேனில் பருப்பு வேக வைக்க போகிறோமே தவிர கீரையை வேக வைக்க போகிறது கிடையாது. செய்யறதுலேயே பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கீரையை ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கிறது தான். உங்களில் நிறைய பேர் அந்த தவறை செய்வீங்க. இதற்கு பின்னாடி அந்த தவறை செய்யாதீங்க. இதில் 200 கிராம் அளவுள்ள பாசி பருப்பு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். இந்த பாசி பருப்புலையே 4 மீடியம் சைஸாக இருக்க பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. இதிலையே 2 நீல மிளகாய், மெல்லிசாக இருக்க பச்சை மிளகாய் 2 விதைகள்லாம் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். ரொம்ப பெரிய மிளகாவாக இருந்ததுன்னா 1 சேர்த்தா போதும். தக்காளி மீடியம் சைஸில் இருக்க தக்காளி 2 தக்காளி நல்லா பழமாக இருக்கட்டும், அதை பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதில் சேர்த்துருங்க. இதெல்லாம் பருப்பு வேக வைக்கும் பொழுதே நம்ம நிச்சயமாக சேர்த்துடணும். பச்சை மிளகாய் அவசியம் சேர்க்கணும். பச்சை மிளகாய் நம்மளோட உடம்புக்கு நல்லதும் கூட. உங்களுக்கு அலர்ஜி அப்படின்னா வேணால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம். இது போல் கொதிச்சு வரட்டும், ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த சமயத்தில் ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு இந்த நாப் வழியாக காற்று ரிலீஸ் ஆகும். அது ரிலீஸ் ஆகுதான்றதை செக் பண்ணிவிட்டு வெயிட் போடுங்க. அதுக்கப்புறம் இது பாசிப்பருப்பு அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு விசில் போதும். ஃபுல்லாக ஒரு விசில் வந்த பிறகு ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக பருப்பு வெந்திருக்கும். நமக்கு இந்த அளவு சாஃப்டாக பருப்பு வெந்தால் போதும். சப்போஸ் உங்கள் தண்ணியோட காரணத்தினால பருப்பு வேகலை அப்படின்னா நீங்கள் 2 விசில் கொடுத்துக்கோங்க. இப்போ பருப்பு வெந்துருச்சு, அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இன்னொரு கடாயில் நல்லெண்ணெய் இல்லை நீங்கள் கடலெண்ணெய் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். ஈவன் தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் இதில் சேர்த்து வதக்கணும். சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அது சேர்க்குற மாதிரி இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் ஒரு பதத்தில் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு அதில் நல்ல பொடியாக கட் பண்ண முள்ளங்கி கீரை நான் சேர்க்குறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் முள்ளங்கி கீரை பொரியல் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் முள்ளங்கி கீரையை எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும், எந்தளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், விருப்பம் இருக்கவங்க அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கி கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முத்தின கீரையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு வதக்கணும். கீரை வதக்கும் பொழுது எப்பொழுதுமே லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த கீரைன்னு இல்லைங்க, வேறு எந்த கீரை சமைக்கிற மாதிரி இருந்தாலும் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கீரை அப்படியே கருத்து போயிடும், சரியாக வேகாது. இது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஆனால் கீரை நல்லா வதங்கி இருக்குது. இது போல் நல்லா வதங்கின பிறகு கீரையோட அளவு குறைஞ்சிடும். இந்த சமயத்தில் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. குறைவாக இருந்ததுன்னா கூட செக் பண்ணி பார்த்துட்டு பிறகு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போதே அதிகமாக சேர்த்துறாதீங்க. உப்பு சேர்த்துட்டு இதை ஓரளவு வதக்கி விட்டுக்கலாம். இன்னுமே நல்லா இது வதங்கி வந்துருச்சு. இது போல் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி வதக்கிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இது வதங்கிடும். கலர் மாறக்கூடாது, ஆனால் கீரை வெந்திருக்கணும், அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சோம் இல்லைங்களா பருப்பு, அந்த பருப்பு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இந்த கீரையை நீங்கள் சைட் டிஷ்ஷாக தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்தளவு கெட்டியாக இருந்தாலே போதும். சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நீங்கள் சேர்க்க போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணியை அப்படியே சேர்க்கக்கூடாது, அப்போ டேஸ்ட்டு மாறும் நமக்கு. தனியாக அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் நல்லா சூடேறின பிறகு கொஞ்சமாக தண்ணி இதில் விட்டு கலந்து பாருங்கள். உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அது இவ்வளோதான்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. நான் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். ஒரு 50 ml அளவு தண்ணி இருக்கும். சேர்த்துட்டு இந்த பருப்பு இந்த தண்ணி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிச்சு வரணும். நிறைய நேரம் வேக விடவும் கூடாது. கலந்து விடுங்க. ஏன்னா பருப்பு திக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கலந்து விட்டிங்கன்னா கீரை எல்லா பக்கமும் நல்லா கரெக்டாக வெந்து வரும். இது போல் ஒரு பக்குவத்தில் நீங்கள் இந்த கீரையை சமைக்கும் பொழுது இந்த கீரையை சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க.
ஏன்னா முள்ளங்கி கீரையில் லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும், அதனாலேயே சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. இப்போ எனக்கு உப்பு தேவைப்பட்டது, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இது போல் நீங்கள் செய்யும் பொழுது அந்த கசப்பு தன்மை சுத்தமாக இருக்காது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோட நெய் சேர்த்து கொடுக்கும் பொழுது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது முள்ளங்கி கீரை தான் அப்படிங்கிறத அவங்க கண்டு கூட பிடிக்க மாட்டாங்க, அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். இது போல் நல்லா நமக்கு கொதிச்சு வர வரைக்கும் தீயை நல்லா குறைச்சி வச்சு கலந்து விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. கலர் மாறக்கூடாது, அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. ப்ரெஷர் குக் பண்ணக்கூடாது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடலெண்ணெயில் தான் சேர்க்குறேன். நெய்யில் தாளிச்சிங்கன்னா இன்னுமே மணமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். உங்கள் விருப்பப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடேறிடுச்சு. அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சீரகம் தாளிச்சிடலாம். கடுகு சீரகம் நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அதுவும் ஓரளவு கோல்டன் கலரில் மாறின பிறகு காஞ்ச மிளகாய் 2-3 கிள்ளி இதில் சேர்த்துட்டு இந்த காஞ்ச மிளகாய் நல்லா கலர் மாறி வரட்டும். ஸ்டவ்வை உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணி இந்த தாளிப்பை எடுத்து கீரையில் சேர்த்துருங்க. கீரை அதே மாதிரி நம்ம வேறு பாத்திரத்தில் சமைச்சோம் உடனே வேறு ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அப்படி சேஞ்ச் பண்ணால் தான் கீரையோட கலர் மாறாமல் இருக்கும். இதெல்லாம் கவனத்தில் வச்சிட்டிங்கன்னா கீரையோட முழு சத்தும் நமக்கு கிடைக்கும். ஒரு சமையல் செய்கிறோம் அப்படின்னா அதை ப்ராப்பராக செய்யும் பொழுது தான் அதில் இருக்க சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். அதனால் இப்போ நான் சொன்ன இதே ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணி இந்த கீரையை சமைச்சு சாப்பிடுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாட்டி காலத்துலேருந்து நாங்கள் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறோம், ப்ரெஷர் குக்கரில் வந்து கீரை சமைக்கிறோன்னு. தயவு செஞ்சு அந்த தப்பு நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா இனிமேல் செய்யாதீங்க. இது உங்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் செய்கிற ஒரு நல்ல விஷயம். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.